வணக்கம். இன்றைய நாளில் நடந்த முக்கிய நிகழ்வுகளை விரைவாகவும் சுருக்கமாகவும் வழங்கும் மின்னல் செய்தி தொகுப்பை தற்போது பார்க்கலாம். நாடு முழுவதும் தேசிய கல்விக் கொள்கையை செயல்படுத்துவதில் உறுதியாக உள்ளதாக மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் கூறினார். இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மும்மொழிக் கொள்கையில் மூன்றாவது மொழியாக ஹிந்தி தான் இருக்க வேண்டும் என்பது கட்டாயம் இல்லை என்று கூறினார். தமிழக மாணவர்கள் தமிழ், ஆங்கிலம் தாண்டி மூன்றாவது ஒரு மொழியை கற்பதில் என்ன தவறு என்றும் அவர் கேள்வி எழுப்பினார். தமிழகத்தில் ஹிந்தியை திணிக்கும் நோக்கம் மத்திய அரசுக்கும் பிரதமர் மோடிக்கும் கிடையாது என்று விளக்கமளித்துள்ள அவர், மிகவும் தொன்மையான மொழியான தமிழை மதிப்பதாகவும் தெரிவித்துள்ளார். மும்மொழி கொள்கை விவகாரத்தில் தமிழகத்தில் சிலர் அரசியல் செய்வதாகவும் தர்மேந்திர பிரதான் குற்றம் சாட்டியுள்ளார். இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் 121 கோடியே 43 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் 16 திருக்கோவில்களில் 24 புதிய திட்டப் பணிகள் மற்றும் ஒரு உதவி ஆணையர் அலுவலக கட்டடத்திற்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமைச் செயலகத்தில் இருந்து அடிக்கல் நாட்டினார். மேலும் 50 கோடியே 79 லட்சம் ரூபாய் செலவில் 7 திருக்கோவில்களில் 15 முடிவுற்ற திட்டப் பணிகளை காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்தார். சென்னை எழும்பூர் அருள்மிகு சீனிவாச பெருமாள் திருக்கோவிலில் 25 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய திருமண மண்டபம் கட்டும் பணிக்கு முதலமைச்சர் அடிக்கல் நாட்டினார். இந்நிகழ்ச்சியில் அமைச்சர் சேகர் பாபு மற்றும் அதிகாரிகள் கலந்து கொண்டனர். அதேபோல வணிக வரி மற்றும் பதிவுத்துறை சார்பில் புதிய சார்பதிவாளர் அலுவலகங்கள் திறக்கப்பட்டது. சென்னை தலைமைச் செயலகத்தில் இருந்து காணொலி காட்சி வாயிலாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைத்தார். ஸ்டாலின் மாடல் திமுக ஆட்சியில் காவல்துறை விசாரணை என்பதே விந்தையானதாக மாறிவிட்டது என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி சாடியுள்ளார். திருநெல்வேலியில் கல்லூரி பயின்ற விக்னேஷ் என்ற மாணவர் கல்லூரி விடுதியில் மர்மமான முறையில் உயிரிழந்த சம்பவத்தை சுட்டிக்காட்டி இபிஎஸ் கண்டனம் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து மாணவனின் தாய் காவல்துறையில் முறையிட்ட போது, எறும்பு கடித்ததால் அதிக ரத்தம் வந்திருக்கலாம் என்று பொறுப்பற்ற முறையில் காவல்துறை தெரிவித்த செய்தி அதிர்ச்சி அளிக்கிறது என குறிப்பிட்டுள்ளார். பட்டியலினத்தை சேர்ந்த மாணவன் விக்னேஷ் மரணத்திற்கான காரணத்தை முறையாக விசாரணை செய்து நடவடிக்கை எடுக்கவும் இபிஎஸ் வலியுறுத்தியுள்ளார். சட்டவிரோதமாக கடற்கரை தாது மணலை எடுத்து வெளிநாடுகளுக்கு விற்பனை செய்தது தொடர்பான வழக்கை சிபிஐக்கு மாற்றி சென்னை உயர்நீதிமன்றம் அதிரடியாக உத்தரவிட்டுள்ளது. கன்னியாகுமரி, தூத்துக்குடி, திருநெல்வேலி ஆகிய மாவட்டங்களின் கடலோர பகுதிகளில் தாது மணல் கொள்ளையில் ஈடுபட்டுள்ளதாக கூறி அதை தடுக்க கோரி கடந்த 2015ஆம் ஆண்டு தொடரப்பட்ட பொதுநல வழக்கை சென்னை உயர்நீதிமன்றம் தாமாக முன்வந்து கடந்த 2016இல் விசாரித்து வந்தது. மேலும் இந்த வழக்கை சிபிஐ விசாரணைக்கு மாற்றியும் உத்தரவிட்டனர். சம்பந்தப்பட்ட நிறுவனங்களிடமிருந்து 5832 கோடி ராயல்டி தொகையை அரசு உடனடியாக வசூலிக்க வேண்டும் எனவும் குறிப்பிட்டுள்ளனர். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் தமிழக அரசின் நடவடிக்கைகளுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் பாராட்டு தெரிவித்துள்ளது. இவ்வழக்கின் விசாரணை செய்த நீதிபதி மஞ்சுளா, அண்ணா பல்கலைக்கழகம் பாலியல் குற்றச்சாட்டில் காவல்துறையினர் எடுத்த விரைவு நடவடிக்கைகள் டிஐஜி அந்தஸ்தில் இருக்கக்கூடிய அதிகாரி என பாராமல் அவரை தற்காலிக பணிநீக்கம் செய்ய விரைந்து நடவடிக்கை எடுத்த தமிழக அரசின் செயல்பாடு பாராட்டுக்குரியது என்றார். பணியிடத்தில் பெண்களுக்கு பாலியல் வன்கொடுமை தடை சட்டத்தின் அடிப்படையில் விதிகள் குறித்த அறிக்கையையும் தாக்கல் செய்ய உத்தரவிட்டு வழக்கை மார்ச் 3ஆம் தேதிக்கு தள்ளி வைக்கப்பட்டது. நடிகை விஜயலட்சுமி அளித்த திருமண மோசடி புகாரில் சீமானுக்கு எதிராக பதிவு செய்யப்பட்ட வழக்கை ரத்து செய்ய சென்னை உயர்நீதிமன்றம் மறுத்துவிட்டது. திருமணம் செய்து கொள்வதாக கூறி தன்னை ஏமாற்றியதாக நடிகை விஜயலட்சுமி சீமானுக்கு எதிராக போலீசில் புகார் அளித்திருந்தார். தனக்கு எதிரான இந்த வழக்கை ரத்து செய்ய கோரி சீமான் உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனு நீதிபதி இளந்திரையன் முன்பு இன்று விசாரணைக்கு வந்தது. அப்போது விஜயலட்சுமி சீமானின் முதல் மனைவியா என நீதிபதி கேள்வி எழுப்பினர். அத்துடன் இந்த வழக்கில் 12 வாரங்களுக்குள் இறுதி அறிக்கையை தாக்கல் செய்யவும் காவல்துறைக்கு நீதிபதி உத்தரவிட்டார். தமிழ்நாட்டை மாற்றாந்தாய் பிள்ளையாக மத்திய அரசு பார்ப்பதாக துணை முதலமைச்சர் உதயநிதி சாடியுள்ளார். சென்னை அண்ணா சாலையில் தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தால் கட்டப்பட்டு வரும் சிறிய விளையாட்டு அரங்கினை துணை முதலமைச்சர் உதயநிதி பார்வையிட்டார்.
பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நிதி தர மாட்டேன் என மத்திய அரசு சொல்வது மாநில அரசின் மீது நிகழ்த்துகின்ற ஒரு பெரிய கொடுமை என்றார். மேலும் தமிழ்நாட்டின் மும்மொழி கொள்கையை ஏற்க முடியாது என்றும் இருமொழி கொள்கைதான் பின்பற்றப்படும் எனவும் உதயநிதி திட்டவட்டமாக கூறினார். மத்திய அமைச்சர்களின் செயல்பாடுகள் தமிழர்களை அவமானப்படுத்தும் நோக்கில் இருப்பதாக சட்டமன்ற உறுப்பினர் எழிலன் தெரிவித்துள்ளார். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், கல்விக்கு நிதி கொடுக்காமல் தமிழ்நாட்டை மத்திய அரசு வஞ்சிக்கிறது என்றார். மும்மொழி கொள்கையை ஏற்க முடியாது என குறிப்பிட்ட அவர், மத்திய அரசு நடத்தும் பள்ளிகளில் தமிழ் கற்பிக்க ஆசிரியர்களே இல்லை என குற்றம் சாட்டினார். மேலும் ஹிந்தி திணிப்புக்குத்தான் தாங்கள் எதிரானவர்கள் என்றும் தமிழகத்தில் ஹிந்தி படிக்க நினைக்கும் மாணவர்கள் தாராளமாக படிக்கலாம் என்றும் அவர் கூறினார். மும்மொழிக் கொள்கையில் மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் முட்டலும் மோதலும் எழுந்துள்ள நிலையில் அதுகுறித்து பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை எக்ஸ் தளத்தில் வீடியோ பதிவிட்டுள்ளார். தனியார் பள்ளிகளில் படிக்கும் திமுகவினரின் குழந்தைகள் மட்டும் 3 மொழிகள் கற்கலாமா என்றும், அரசு பள்ளிகளில் படிக்கும் ஏழை எளிய மக்களின் குழந்தைகள் படிக்க வாய்ப்பு மறுப்பதா என்றும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். அரசு பள்ளிகளில் இலவசமாக 3 மொழிகள் கற்கும் வாய்ப்பை ஏன் தடுக்கிறீர்கள் என்றும், உங்களுக்கு ஒரு நியாயம், எளிய மக்களுக்கு ஒரு நியாயமா என்றும் அண்ணாமலை கேட்டுள்ளார். தமிழ்நாட்டு பள்ளி குழந்தைகளுக்கு உரிய நிதியை தராவிட்டால் வரி செலுத்த முடியாது என்பதை வலியுறுத்தி தமிழ்நாடு அரசு தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும் என்று நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் வலியுறுத்தியுள்ளார். மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதானின் ஆணவ பேச்சை கண்டிப்பதாக அவர் விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவித்துள்ளார். மொழி வழி தேசிய இனங்களின் இறையாண்மையை சிதைத்து ஒற்றை மையப்படுத்தும் பாசிச கொள்கைகள் நாட்டினை பிளந்து பிரிக்கக்கூடிய பேரழிவு நடவடிக்கைகளாகும் என்றும் அவர் சாடியுள்ளார். தமிழ்நாட்டு பள்ளி குழந்தைகளுக்கு சேர வேண்டிய 2152 கோடி ரூபாய் நிதியை பாஜக அரசு உடனடியாக விடுவிக்க வேண்டும் என்றும் சீமான் வலியுறுத்தியுள்ளார். நான்காண்டு கால ஆட்சியில் முதலமைச்சர் ஸ்டாலின் தமிழக மக்களுக்கு அல்வா கொடுத்திருப்பதாக அதிமுக எம்பி சி.வி. சண்முகம் விமர்சித்துள்ளார். விழுப்புரம் அடுத்து அசோகபுரியில் ஜெயலலிதாவின் 77வது பிறந்த நாளை முன்னிட்டு முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம் நல உதவிகளை வழங்கி சிறப்புரையாற்றினார். அப்போது பேசிய அவர், 1,04,00,000 பேருக்கு மட்டுமே மகளிர் உரிமைத் தொகை தருவதாக சாடினார். மேலும் திமுக ஆட்சியை நம்பி பள்ளிக்கு மாணவிகளை அனுப்ப முடியவில்லை என கூறிய சண்முகம் முதலமைச்சரின் அப்பா பேச்சு குறித்து ஆவேசமாக பேசினார். யாருக்கு யார் அப்பா எனவும் நீ அப்பாவா எனவும் அவர் கேள்வி எழுப்பினார். உச்சநீதிமன்ற மற்றும் உயர்நீதிமன்றங்களில் நீதிபதிகள் நியமனம் முறையாக நடைபெறவில்லை என்று ஓய்வு பெற்ற நீதிபதி சந்துரு குற்றம் சாட்டியிருக்கிறார். சென்னையில் இன்று ஓய்வு பெற்ற நீதிபதிகள் சந்துரு மற்றும் ஹரிபரந்தாமன் ஆகியோர் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்பொழுது நீதிபதிகள் நியமனத்தில் சமூக நீதி பின்பற்றப்படுவதில்லை என்று சந்துரு குற்றம் சாட்டினார். உச்சநீதிமன்றத்தில் 34% பிராமண சமுதாயத்தினர்தான் நீதிபதிகளாக உள்ளதாக அவர் கூறினார். நாடு முழுவதும் 79% நீதிபதி பணியிடங்கள் உயர் சமூக மக்கள் மூலம் நிரப்பப்படுகிறது என்றும் அவர் கூறினார். தன்னை அதிமுகவில் சேர்க்கும்படி யாரிடமும் பரிந்துரைக்க தேவையில்லை என அதிமுக எம்எல்ஏ ராஜன் செல்லப்பாவுக்கு ஓ பன்னீர்செல்வம் பதிலடி கொடுத்துள்ளார். மதுரை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இதனை தெரிவித்தார். மேலும் ஆர்.பி. உதயகுமார் தன்னை பற்றி பேசுவதை நிறுத்திக் கொள்ள வேண்டும் எனவும் ஓபிஎஸ் எச்சரித்தார். அத்துடன் ஜெயலலிதா எம்ஜிஆரின் மறு உருவம் இபிஎஸ் என உதயகுமார் கூறியது பெரிய நகைச்சுவை எனவும் ஓபிஎஸ் சாடினார். எம்ஜிஆர் ஜெயலலிதாவை விட தான் பெரிய தலைவர் என இபிஎஸ் நினைத்தால் அவரைப் போல ஒரு கூமுட்டை இருக்க முடியாது என முன்னாள் அமைச்சர் வைத்திலிங்கம் விமர்சித்துள்ளார்.
சென்னையில் ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் கூட்டத்தில் பேசிய அவர், இபிஎஸ் ஒத்து வந்தால் ஒருங்கிணைந்த அதிமுக உருவாகும், இல்லையென்றால் எடப்பாடி இல்லாத அதிமுக உருவாகும் என்றும் அவர் தெரிவித்தார். இபிஎஸ் நிகழ்ச்சியில் ஜெயலலிதா எம்ஜிஆர் படம் இடம்பெறாதது குறித்த செங்கோட்டையனின் மனக்குமுறலை வரவேற்கிறோம் என்றார். அதிமுக ஒற்றுமையாக இருக்க பொதுச் செயலாளர் பதவியில் இருந்து எடப்பாடி பழனிசாமி விட்டு விலக வேண்டும் எனவும், இதற்கு செங்கோட்டையன் உறுதுணையாக இருக்க வேண்டும் எனவும் வைத்திலிங்கம் கேட்டுக் கொண்டார். மொழியை சாய்ஸாக படிப்பதற்கும் வேறு வழியின்றி படிப்பதற்கும் உள்ள வித்தியாசத்தை பாஜக புரிந்து கொள்ள வேண்டும் என திமுக எம்பி கனிமொழி தெரிவித்துள்ளார். தூத்துக்குடியில் சாலையோர் வியாபாரிகளுக்கு அடையாள அட்டை உள்ளிட்ட பல்வேறு நல உதவிகளை வழங்கிய பின் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த கனிமொழி இதனை தெரிவித்தார். மொழி திணிப்பு, ஆதிக்க திணிப்பு இதையெல்லாம் தொடர்ந்து மத்திய அரசாங்கம் செய்து கொண்டிருப்பதாகவும், அதனால் ஹிந்தி திணிப்பை எதிர்க்கிறோம் என்றும் கனிமொழி கூறினார். யாரும் எந்த மொழியும் படிக்க கூடாதுங்கிறது திராவிட முன்னேற்ற கழகத்துக்கோ இல்லைன்னா தமிழ்நாடு அரசோ தமிழக மக்களோ யாரும் எந்த மொழியும் படிக்க கூடாதுன்னு யாரும் சொன்னதில்லை. ஒரு மொழி திணிப்பு என்று வரும் பொழுதுதான் அதை எதிர்க்கிறோம். அதை தான் அவங்க புரிந்து கொள்ள வேண்டும். கேவியில பிஜேபி ஆட்சிக்கு வருவதற்கு முன்னால் ஜெர்மன் மொழி சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க. இவங்க ஆட்சி பொறுப்பு வந்த பிறகு அந்த மொழியை எடுத்துட்டு சமஸ்கிருதம் படிக்கணும் அப்படின்னு சமஸ்கிருதம் திணிக்கப்பட்டது. சமஸ்கிருதம் படித்த பிள்ளைகளுக்கு என்ன பயன் இருக்க முடியும்னு நம்ம கேட்கலாம். ஆனா இப்படி மொழி திணிப்பு, ஆதிக்கத்தை திணிப்பு இதையெல்லாம் தொடர்ந்து ஒன்றிய அரசாங்கம் செய்து கொண்டிருக்கிறது. அதனாலதான் இந்த மொழி திணிப்பை, ஹிந்தி திணிப்பை எதிர்க்கிறோம். மத்திய அமைச்சரின் பேச்சுக்கு தமிழ்நாட்டு மக்கள் முடிவு கட்ட வேண்டும் என ப. சிதம்பரம் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து முன்னாள் மத்திய நிதியமைச்சர் ப. சிதம்பரம் வெளியிட்டுள்ள எக்ஸ்தல பதிவில், மும்மொழிக் கொள்கையை ஏற்று ஹிந்தி மொழியை கற்பிக்காவிட்டால் கல்வித்துறைக்கான நிதியை தமிழ்நாட்டுக்கு தர மாட்டோம் என மத்திய அரசின் கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் சொன்னது ஆணவத்தின் உச்சம் என கண்டனம் தெரிவித்துள்ளார். மேலும் நாடாளுமன்றம் அனுமதித்த நிதியை ஹிந்தி மொழியை கற்பிக்காத மாநிலத்திற்கு தரமாட்டோம் என்று கல்வி அமைச்சர் சொல்வது நாடாளுமன்றத்தை அவமதிப்பதாகும் என்று அவருக்கு தெரியுமா எனவும் ப. சிதம்பரம் கேள்வி எழுப்பியுள்ளார். மதுரை மாவட்டத்தில் அமைந்துள்ள அருள்மிகு முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் முதல் படை வீடான திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் மற்றும் காசி விஸ்வநாதர் திருக்கோவில்களில் சுவாமி வழிபாடு மேற்கொண்டதாக மத்திய இணையமைச்சர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். திருப்பரங்குன்றம் மலையை ஆக்கிரமிப்பு செய்ய நினைக்கும் தீய சக்திகளின் எண்ணங்கள் ஒருபோதும் தமிழகத்தில் எடுபடாது என்று தனது எக்ஸ் பக்கத்தில் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்து மக்கள் வழிபாடு செய்து வரக்கூடிய திருப்பரங்குன்றம் மலையை ஒரு தரப்பினர் ஆக்கிரமித்துக் கொள்ள முயற்சிப்பதை ஏற்றுக்கொள்ளவும் முடியாது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். முன்னதாக திருப்பரங்குன்றம் மலைக்கு செல்ல எல் முருகனுக்கு அனுமதி மறுக்கப்பட்டு பின்னர் குறிப்பிட்ட நபர்கள் மட்டுமே செல்ல போலீசார் அனுமதி அளித்தனர். முதலமைச்சர் ஸ்டாலின் பொறுப்பேற்ற பின்பு பள்ளிக்கல்வித்துறைக்கு மட்டுமே 44,000 கோடி ரூபாய் நிதியை வழங்கியுள்ளதாக அமைச்சர் சக்கரபாணி பெருமிதம் தெரிவித்தார். திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டன்சத்திரத்தில் செயல்பட்டு வரும் பழனியாண்டவர் மகளிர் கலைக் கல்லூரிக்கு 22 கோடி மதிப்பீட்டில் கட்டடம் கட்டும் பணி துவக்கி வைக்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் பங்கேற்ற அமைச்சர் சக்கரபாணி, கல்லூரி மாணவிகளுக்காக கொண்டு வந்த புதுமை பெண் திட்டத்தால் தமிழ்நாட்டில் மாணவிகளின் படிப்புத் திறன் 34% உயர்ந்துள்ளதாக கூறினார். நல்லவங்க மாறி மாறி உண்மையை சொல்லிக்கிறாங்க என்கின்ற வடிவேலு படபாணியில் ஆலப்பாக்கம் ஊராட்சியில் தலைவர் மற்றும் துணைத் தலைவர் ஒருவரை ஒருவர் மாறி மாறி வசைப்பாடிக் கொண்டது மக்களிடையே முகசுழிப்பை ஏற்படுத்தியுள்ளது. செங்கல்பட்டு மாவட்டம் ஆலப்பாக்கம் ஊராட்சி தலைவராக பரிமளா என்பவரும் துணைத் தலைவராக சத்யா என்பவரும் பணியாற்றி வருகின்றனர். இவர்கள் இருவருக்கும் இடையே ஆரம்ப காலம் முதலே போட்டா போட்டி நிலவி வருகிறது. இந்நிலையில் சாலை என கூட பாராமல் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட அவர்கள் ஒருவர் மீது ஒருவர் மாறி மாறி ஊழல் குற்றச்சாட்டை கூறி வார்த்தை மோதலில் ஈடுபட்டனர்.
தண்ணீர் பாட்டில் வாங்கியது தொடர்பாக எழுந்த தகராறில் 3 பேர் சேர்ந்து பெட்டிக்கடையை சூறையாடினர். புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடி அருகே சுக்கிரன் விடுதி கிராமத்தில் உள்ள பெட்டிக்கடையில் அதே கிராமத்தை சேர்ந்த பரமேஸ்வரன் என்பவர் தண்ணீர் பாட்டில் வாங்க சென்றிருந்தார். அப்போது ஏற்பட்ட தகராறில் ஆத்திரமடைந்த பரமேஸ்வரன் உள்ளிட்டோர் பெட்டிக்கடையை அடித்து நொறுக்கி சூறையாடினர். மது போதையில் நடத்தப்பட்ட தாக்குதல் காட்சி அங்கிருந்து சிசிடிவியில் பதிவானதை தொடர்ந்து போலீசார் 3 பேரையும் கைது செய்தனர். மத்திய அரசை கண்டித்து சென்னையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் உரிமை குரல் எழுப்பும் போராட்டம் நடத்தப்பட்டது. ஊடகங்களின் கருத்து சுதந்திரத்தை நசுக்கும் ஒன்றிய அரசை கண்டித்து மத்திய சென்னை மாவட்ட மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் சென்னை அண்ணா சாலையில் உள்ள பெரியார் சிலைக்கு மாலை அணிவித்த பின் உரிமை குரல் எழுப்பும் போராட்டம் நடைபெற்றது. மத்திய சென்னை மாவட்ட செயலாளர் ஜி செல்வா தலைமையில் நடைபெற்ற போராட்டத்தில் 50க்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொண்டு மத்திய அரசுக்கு எதிராக முழக்கமிட்டனர். இதையடுத்து போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை போலீசார் கைது செய்ததால் சிறிது நேரம் பரபரப்பு நிலவியது. யுஜிசி புதிய வரைவு அறிக்கைக்கு எதிராக சென்னையில் போராட்டத்தில் ஈடுபட்ட இந்திய மாணவர் சங்கத்தினர் மத்திய கல்வி அமைச்சரின் புகைப்படத்தை கிழித்து எதிர்ப்பை பதிவு செய்தனர். சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள மத்திய அரசு அலுவலக வளாகமான சாஸ்திரி பவனை முற்றுகையிட்ட அவர்கள் மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதானின் புகைப்படத்தை கிழித்து கண்டன முழக்கங்களை எழுப்பினர். இந்நிலையில் தடையை மீறி சாலை மறியலில் ஈடுபட முயன்றதாக மாணவர்களை போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரியில் 6 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை அளிக்கப்பட்ட வழக்கு விசாரணையை சிபிஐக்கு மாற்றக் கோரி 50க்கும் மேற்பட்ட மாணவர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். புதுச்சேரி தானாம்பாளையம் பகுதியில் உள்ள தனியார் பள்ளியில் பயிலும் 6 வயது பள்ளி சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக ஆசிரியர் கைது செய்யப்பட்டதைத் தொடர்ந்து பள்ளி மூடப்பட்டது. இந்நிலையில் இன்று காலை புதுச்சேரி கடலூர் சாலையில் பள்ளி சீருடையுடன் அமர்ந்து மறியலில் ஈடுபட்ட மாணவர்கள் இந்த வழக்கு விசாரணையை சிபிஐக்கு மாற்ற வலியுறுத்தி முழக்கமிட்டனர். மேலும் மூடப்பட்ட பள்ளியை திறக்க வேண்டும் எனவும் அவர்கள் வலியுறுத்தினர். இதனால் அந்த பகுதியில் போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டது. இலங்கை கடற்படையை கண்டித்து காரைக்காலில் 500க்கும் மேற்பட்ட மீனவர்கள் ரயில் தண்டவாளத்தில் தலை வைத்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். இலங்கை கடற்படையினரால் சுடப்பட்டு சிகிச்சை பெற்று வரும் காரைக்கால் மீனவர்களை மீட்டு தர கோரி மத்திய மாநில அரசுகளை மீனவர்கள் வலியுறுத்தி வந்தனர். ஆனால் இதுகுறித்து அரசு தரப்பில் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கப்படாததால் ஆத்திரமடைந்த அவர்கள் தொடர் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வந்த நிலையில் இன்று ரயில் மறியல் போராட்டத்தில் இறங்கினர். இதனால் காரைக்காலில் இருந்து தஞ்சாவூர் செல்லும் பேசஞ்சர் ரயில் 25 நிமிடங்களுக்கு மேலாக தாமதமாக சென்றது. புதுக்கோட்டையில் மருத்துவர் ராமதாஸ் மீது தொடரப்பட்ட வழக்கில் 1 வாரத்திற்குள் விசாரணை நடத்தி முடிக்க மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளருக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. புதுக்கோட்டை மாவட்டத்தைச் சேர்ந்த நித்யானந்தம் என்பவர் தாக்கல் செய்த மனுவில் மருத்துவர் ராமதாஸ் தன் மீது பொய் புகார் அளித்த நிலையில் அதனை சட்ட ரீதியாக எதிர்கொண்டதாகவும் இதனால் என்னையும் எனது வயதான தாயாரையும் அச்சுறுத்தி வந்ததோடு அவதூறான கருத்துக்களை சமூக வலைதளங்களில் மருத்துவர் பதிவிட்டதாக குறிப்பிட்டிருந்தார். மனுவை விசாரித்த நீதிபதி மனுதாரர் புகார் மனு குறித்து புதுக்கோட்டை மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் உரிய விசாரணை நடத்தி தகுதியின் அடிப்படையில் சட்ட நடவடிக்கை எடுக்க உத்தரவிட்டு வழக்கை முடித்து வைத்தார். சென்னை மாநகர பேருந்துகளில் பெண் பயணியர் எண்ணிக்கை அதிகரித்து வருவதால் மகளிர் கட்டணமில்லா பேருந்துகளை அதிகரிக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. சென்னையில் நாள்தோறும் மகளிர் கட்டணமில்லா பேருந்துகள் உட்பட 3232 பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. மகளிர் கட்டணமில்லா பயணிக்க 1500 பேருந்துகள் வரையிலும் இயக்கப்படுகின்றன. இந்நிலையில் பெண் பயணியர் எண்ணிக்கையை மற்றும் வருவாய் குறைவான வழித்தடத்தில் தேவைக்கேற்ற கூடுதல் பேருந்துகளை இயக்க அரசு முடிவு செய்துள்ளது. பழவந்தாங்கல் ரயில் நிலையத்தில் கத்தியுடன் சுற்றித் திரிந்த பச்சையப்பன் கல்லூரி மாணவர்கள் 7 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர்.
சென்னையை அடுத்த பழவந்தாங்கல் ரயில் நிலையத்தில் 2 வாலிபர்கள் கத்தியுடன் ரயிலில் ஏறாமல் நின்று கொண்டிருந்தனர். இதுகுறித்து போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. அங்கு வந்த போலீசார் பார்த்திபன் என்பவரை பிடித்தனர். விஸ்வாய் என்பவர் கத்தியுடன் தப்பி ஓடிவிட்டார். மேலும் ரயிலில் வந்த பச்சையப்பன் கல்லூரி மாணவர்கள் 6 பேரை பிடித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டனர். பின்னர் அவர்கள் 7 பேரையும் போலீசார் கைது செய்தனர். கத்தியுடன் வந்தது எதற்கு? கல்லூரி மாணவர்களுக்கு இடையே ஏற்பட்ட தகராறில் யாரையாவது வெட்டுவதற்கு திட்டமிட்டு இருந்தார்களா என போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுச்சேரியில் நரிக்குறவர்கள் ஆட்சியருக்கு ஊசிமணி பாசிமணிகளை மாலையாக அணிவித்து கோரிக்கை மனு அளித்தது காண்போரை ரசிக்க வைத்தது. புதுச்சேரி வில்லியனூர், மூர்த்தி நகர், கொம்பாக்கம் மற்றும் திருக்காஞ்சி ஆகிய பகுதியில் 70 ஆண்டுகளுக்கு மேலாக சாலை ஓரங்களில் தார்பாய் அமைத்து வசித்து வரும் நரிக்குறவர்கள் இலவச வீட்டுமனை பட்டா வழங்க கோரிக்கை விடுத்து வருகின்றனர். ஆனால் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படாத நிலையில் வழுதாவூர் சாலையில் உள்ள மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு வந்த 100க்கும் மேற்பட்ட நரிக்குறவர்கள் ஆட்சியர் குலத்துங்கனை நேரில் சந்தித்து அவர்கள் எடுத்து வந்த ஊசிமணி பாசிமணி மாலைகளை மாலையாக அணிவித்து ஆரவாரமாக கைத்தட்டி மனு அளித்தனர். தமிழகத்தில் 1000 முதல்வர் மருந்தகங்கள் பயன்பாட்டிற்கு திறக்கப்பட உள்ளதாக அமைச்சர் பெரிய கருப்பன் தெரிவித்துள்ளார். முதல்வர் மருந்தகம் திறப்பு விழா தொடர்பாக சென்னை கீழ்ப்பாக்கத்தில் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் பங்கேற்ற பின் அமைச்சர் பெரிய கருப்பன் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார். அப்போது பேசிய அவர், வருகிற 24ஆம் தேதி 1000 முதல்வர் மருந்தகங்களை முதலமைச்சர் ஸ்டாலின் திறந்து வைக்க உள்ளதாக கூறினார். முதல்வர் மருந்தகங்களில் வேறு எங்கும் இல்லாத வகையில் மலிவான விலையில் தரமான மருந்துகள் வழங்கப்படும் எனவும் அவர் கூறினார். ஏஞ்சல்ஸ் படத்தின் படப்பிடிப்பை முடித்துக் கொடுக்காத வழக்கில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. OST பிலிம்ஸ் நிறுவனத்தின் உரிமையாளர் ராமசரவணன் என்பவர் தாக்கல் செய்த மனுவில் உதயநிதி கதாநாயகனாக நடிக்க 80% படப்பிடிப்பு நிறைவடைந்த நிலையில் மாமன்னன் படத்தில் நடித்த உதயநிதி அந்த படமே தனது கடைசி படம் என கூறியுள்ளதாக தெரிவித்துள்ளார். இது தொடர்பான வழக்கு உயர்நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்த நிலையில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பதிலளிக்க உத்தரவிட்ட நீதிபதிகள் விசாரணையை மார்ச் 18ஆம் தேதிக்கு தள்ளி வைத்து உத்தரவிட்டனர். நடிகர் சங்க அறக்கட்டளை குழு கூட்டம் சென்னை ஆழ்வார்பேட்டையில் உள்ள நடிகர் கமல்ஹாசன் அலுவலகத்தில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் அறக்கட்டளை குழு உறுப்பினர்கள் கமல்ஹாசன், நாசர், விஷால், கார்த்தி, பூச்சி எஸ் முருகன், கோவை சரளா ஆகியோர் கலந்து கொண்டார்கள். இந்த கூட்டத்தில் நடிகர் சங்க கட்டட பணி உள்ளிட்ட முக்கிய விவகாரங்கள் குறித்து ஆலோசிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது.